மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு, இன்றைய பேச்சு ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வழக்கம் போல் அவர் ஏதாவது பேசினாலும் அன்றைய தினம் மற்ற எல்லாருடைய பேச்சையும் ஓவர்டேக் பண்ணிட்டு தன்னுடைய பேச்சில் ஒரு பெரிய விஷயத்தை உள்ள வச்சு அடித்து ஆடுவார். இன்றைக்கும் அதே போல் ஆரம்பத்தில் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி வாழ்த்துலாம் சொன்னார். முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக போய் தாவேகா அரசனுடைய ஒட்டுமொத்த 40 நாளுடைய எல்லா டேட்டாவையும் வச்சுக்கிட்டு அடி பொழந்து தள்ளிட்டாரு. இது இடையிலே குறுக்கிடுற மாதிரி நம்ம என்ன சொல்றதுன்னா, வளர்ந்து கட்ட அமைச்சர் ஒருத்தர் சொல்லுவோம்ல, நம்ம இனிமே அவர் பேரை மாத்திரலான் இருக்கேன் நான். முந்திரி கொட்டை பெரியசாமி, இனிமே அப்படி பேர் வச்சிடலாம். முந்திரி கொட்டை பெரியசாமி ஆதவ் என்ன பண்ணார்னா, அவர் எந்திரிச்சு இவர் பேசும்போது குறுக்கிட்டு இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசுனது என்ன பேசினார்னா, நீங்க அவையில தமிழ்தாய் வாழ்த்து பாடினது ரொம்ப மகிழ்ச்சி, முதல்ல பாடினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதுக்கு வாழ்த்துறேன். ஆனா அதே நேரத்துல இந்த அவையில ஏங்க 2 முறை தேசிய கீதம் போடுனீங்க? 2 முறை தேசிய கீதம் பாடினீங்கன்னா தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அல்லது ஆளுநர் மகிழ்ச்சி அடைந்தாருன்னா ஆளுநர் முக்கியம்? உங்களுக்கு ஆளுநர் முக்கியமா, தேசிய கீதம் முக்கியமா? அப்ப ஆளுநருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த அரசு பாஜகவோட இணைந்து சேவை செய்கிற போல தெரியுது, இணைந்து அவங்க பணியாற்றுற மாதிரி தெரியுது, அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசின உடனே டக்குன்னு உடனே நம்ம முந்திரி கொட்டை பெரியசாமி இருக்காருல்ல, அந்த ஆதவ் அவர் எந்திரிச்சு என்ன பேசினார்னா, இவருக்கு ஏன் முந்திரி கொட்டை பெரியசாமி வச்சேன்றதை பின்னாடி சொல்றேன். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்க. நீங்க அவர் பேசும்போது அவர் குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, இல்ல இந்த அவையில கடந்த 3 ஆண்டுகள்ல தேசிய கீதம் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடினதே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே திமுக ஒரு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சபாநாயகருக்கு பிரச்சனை புரிஞ்சிருச்சு. ஆஹா, பெரிய தப்ப சொல்லிட்டாரு அமைச்சர் ஆதவ், இந்த முந்திரிக்கோட்டை முனுசாமி தேவையில்லாத பொய்ய பரப்பிருச்சு, பிரச்சனையாயிருமேன்னு சொல்லி பதறி போயிட்டு, இல்ல இருங்க நானே சொல்றேன்னு சொல்லி ஒரு அமைச்சர், ஆளுங்கட்சி அமைச்சர் பேசிய பேச்சை கண்டித்ததோடு மட்டும் இல்லாம அவர் பேசினதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். ஏன்னா அவர் பேசியது தவறு. உடனே டக்குன்னு சுதாரித்த ஆதவ், இல்ல ஆளுநர் போன பிறகு நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பிரயோஜனம் பாடினீங்க, ஆனா ஆளுநர் இருக்கும் போதே நாங்க பாட வச்சோம் அப்படின்னு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டினார். அதுக்கும் சேர்த்து உதயநிதி பதில் சொல்லிட்டார், உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்துலாம் முக்கியம் இல்ல, ஆளுநரை நீங்க திருப்திப்படுத்தணும், அதுதான் உங்களுடைய நோக்கம், அதை வச்சுதான் இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அந்த போக்கு அப்படியே படிப்படியாக அப்படியே மெல்ல மெல்ல பாலியல் ரீதியான குற்றங்கள் 40 நாள்ல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. இந்த எல்லாத்துக்கும் காரணம் தாவேகா அரசனுடைய நிர்வாக சீர்கேடு. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது பூரா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கு. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழின்ற மாதிரி, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்ற மாதிரி மன்னன் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க மாதிரியே அந்த சிங்கப்பெண்களும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அடிப்படையில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்கு. சிங்கப்பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. ஒரு வாரத்துல ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 12 பாலியல் குற்றங்கள்லாம் நடந்ததுன்னு சபாநாயகர் டபக்குன்னு உள்ள குறுக்க இல்ல அப்படிலாம் நீங்க 19 சொல்லக்கூடாது, ஆதாரத்தோடு சொல்லுங்க, இல்லைன்னா நான் அவை குறிப்பில நீக்கிடுவேன். நம்மால சும்மாவே உதயநிதி சும்மாவே ஆடுவாரு. இந்த மாதிரி ஆதாரம் கொடு, டேட்டா கொடுன்னா சும்மா இருப்பாரா? வரும்போதே அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பார்ல. அவை குறிப்பில பொதுவா பேசியிருந்தா கூட இன்னார் பேரு, இந்த மாவட்டம், இந்த ஒன்றியம், தாவேகாவுடைய லட்சணம் இதுன்னு தெரியாமே போயிருந்திருக்கும். ஒட்டுமொத்தமா ஆளுங்கட்சி அயோக்கியத்தனம், ஆளுங்கட்சி பாலியல் ரீதியா பிரச்சனை பண்ணுதுன்னு சொன்னதோட ஒரு வரியோட முடிஞ்சிட்டு இருக்கோம். தேவையில்லாம சபாநாயகர் எடுத்து கொடுக்க போய் உதயநிதி என்ன பண்ணார் தெரியுமா? உடனே டேட்டா எடுத்துட்டார். ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? எம்எல்ஏக்கு எவ்வளவு பெரிய எம்எல்ஏ பேரை சொல்லி ஒரு பொண்ணை, உங்க கட்சிக்கார பொண்ணையே 2 பேர் கூட்டு போய் கூட்டு ரேப் பண்ணிருக்கானுங்க, பாலியல் பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கு மேலிடத்துக்கு தெரியும்ன்றானுங்க. யார் சார் அந்த மேலிடம்னு கேட்டார். அதோடு மட்டும் இல்லாம சென்னையில ஒருத்தன், உனக்கு புருஷன் இல்ல, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், உனக்கு வருமானத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பாலியல் ரீதியா துன்புறுத்துறான். இன்னொரு இடத்துல அதே மாதிரிதான். அதே மாதிரி ஒரு ஆள் மணிகண்டன் ஒருத்தன், உங்க ஆதரவாளர், தாவேக்கு ஆதரவாளர் 50 பெண்களை பாலியல் ரீதியா பயன்படுத்திட்டு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான். இப்படின்னு ஏராளமான ஆதாரங்களை அள்ளி போட்டுட்டே இருந்தார். சமாளிக்க முடியல. உடனே டக்குன்னு முந்திரி கொட்டை சின்னசாமி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவருக்கு நம்ம அழகா செல்ல பேரா வச்சிருக்கோம், அதை முந்திரி கொட்டை சின்னசாமின்னு. அவர் யார் தெரியுமா? அவரு ஒரு சட்டசபைக்குள்ள ஒரு முதலமைச்சர். அவர் ஷேடோ சிஎம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல பிரதான இடம்
சட்டசபைக்குள்ளேயும் அந்த முந்திரி கொட்டி பெரியசாமியா இருக்கிற ஆதவ் ஒரு சிஎம், வெளியிலையும் அந்த ஷேடோ சிஎம், அப்புறம் வந்து நிழல் முதல்வராக வேலை செய்வார் ஆதவ். இங்க சட்டசபையில மட்டும் முதலமைச்சராக ட்ரீட் பண்ணக்கூடிய காவல்துறை கேள்வி கேட்டா கூட கல்வித்துறை பதில் சொல்லும். அந்த முந்திரிக்கோட்டை சின்னசாமி ராஜ்மோகன் உடனே எந்திரிச்சு, யார் அந்த நீங்க வந்து பேசுறீங்க, யார் அந்த மேலிடம் கேட்குறீங்க, யார் அந்த சார் மறந்துட்டீங்களா, சோபா மாடல்ன்றீங்க, நீங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்ச கதையெல்லாம் சொல்லவானாரு. கேட்ட கேள்வி என்ன, உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்க ஆட்சி சோபா மாடல் ஆட்சி, இது வந்து முழுக்க முழுக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க, இது ஆட்சியாவே இல்லை, ஆள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆள் பிடிக்கிற வேலையை நிறுத்திட்டு ஆட்சி நடத்துற வேலையை பாருங்க. சும்மா வந்து குதிரை பேர ஆட்சினோட சபாநாயகர் உள்ள பூந்தார். சார் நீங்க குதிரை பேரெல்லாம் நீங்க வந்து 19 சொல்லக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே முதல் கூட்டத்தை ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்திலேயே குதிரை பேரம், சோபா மாடல், அந்த மாடல், இந்த மாடல்னு போட்டு பொழந்துட்டாங்க, லைவ் நேரலை காட்டிட்டாங்க. அது வந்து பெரிய லெவல்ல வைரலா போயிடுச்சு. பேசாம நடந்தே நம்மால் இருக்காருல்ல, யாரு, விஜய், சோசப்பு விஜய் வந்து வாய் பேசாம கம்முனவனா, அது தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க அதை பார்த்தவங்க எல்லாருமே என்ன அது ஓவரா பேசிட்டு இருப்பாரு, பஸ் மேல எல்லாம் ஏறி நின்று ஆவேசமா கத்திட்டு கிடப்பாரு. இங்க ஒண்ணு அப்படியே ஒண்ணுமே இல்லாம புள்ளப்பூச்சி மாதிரி கம்முன்னு இருக்காரு, ஒண்ணுமே இவருக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த இடிச்ச புலி மாதிரி கம்முன்னு இருக்காரு அப்படின்னா எல்லாருமே பார்த்து அது ட்ரோல் ஆயிடுச்சு. உடனே டக்குன்னு மறுநாள் மீட்டிங்கை நேரலையை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த கூட்டத்தொடர்ல ஃபர்ஸ்ட் கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க, அடுத்த கூட்டத்தொடரில் நேரலை கட் பண்ணிட்டாங்க. நேரலை காமிச்சாதானே நீ வந்து பண்ணுவ அப்படின்னு உடனே அதுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு நேரலை காட்டப்பட்டுச்சு. நேரலை லட்சணம் என்னன்றதை நம்ம தனியா சொல்றேன் நான் அப்புறமா. இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், சோபா மாடல் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க குதிரை பேரம்லாம் பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் குறுக்கிட்ட உடனே அழகாக சொன்னார். ஓகே, குதிரை பேரம் ஆட்சின்றதை தாண்டி அதை விட்டுட்டாரு. அடுத்து சொன்னாரு, பர்ச்சேஸ் பண்றீங்க எம்எல்ஏக்களை, பர்ச்சேஸ் பண்ணி மறு வச்சு அவங்கள வந்து நீங்க மாத்தி விட்டுட்டு திருப்பி உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, ஆள் பிடிக்கிற வேலை தான் செய்றீங்க, ஆள் பிடிக்கிறத நிறுத்திட்டு ஆட்சி நடத்துற வேலையை பாருங்க அப்படின்னு காலில் போட்டு இந்த கைட்டி அடிக்காத குறைய அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டார் டேட்டா, எடுத்துட்டு வந்து ஸ்பான்டேனியஸா அடிக்கிறார், எந்த கவலையும் இல்லாம. எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிச்சு வெளுத்தா, அமைச்சர்கள் 4 பக்கமும் லெப்ட் ரைட்டுன்னு கிளம்பி வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணி அடிக்கிற அடியில தாங்க முடியாம உட்கார்றாங்க, ஒன்றும் பேச முடியல. இதுக்கு இடையிலேயே உங்க ஆட்சி லட்சணம் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டார். இந்த லட்சணம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து அவைக்குறிப்பில் நீக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் ஏன்னா முன்னாடியே வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, அதனால அதை நம்ம வந்து குறிப்பிட்டோம் தவிர மற்றபடி அவைக்குறிப்பில் நீக்கப்பட்ட வார்த்தையை நம்ம பேசுறது இல்லை, பேசக்கூடாது, அதுதான் மரபு. எனவே இதை சொன்னது யார் தெரியுமா, மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார். பேசிட்டு இருக்கும்போதே பவர் கட்டு பத்தி பேசினார் உதயநிதி ஸ்டாலின். நீங்க வந்து அண்ணன் பவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் அவர் பவர்ல வந்தாங்க. பவர்ல வந்த உடனே தமிழ்நாட்டுக்கே பவர் கட் ஆகி போச்சுங்க. அண்ணன் பவருக்கு வந்த உடனே அண்ணன் பவர் தெரியுமா, நாங்க தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. அது வந்து கூட்டணி கட்சியா இருக்குது இல்ல, இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பவர் போயிடுச்சுன்னு பார்த்தோம். கூட்டணி கொடுத்து ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அதற்கு எங்க கிட்ட இருந்து திராவிட சித்தாந்தத்தோடு இருக்கிறவங்க போட்டு போட்டு எம்எல்ஏ ஆனவங்களோட ஆதரவோடு எங்களுடைய தயவில் தான் இப்போ உங்க ஆட்சி நடந்துருக்குது. அந்த அலுவலகத்துக்கு, கூட்டணி கட்சியினுடைய அலுவலகத்துக்கு கரண்ட் கொடுக்க முடியல, உங்களால பவர் கொடுக்க முடியல. கடந்த வாரத்துல திருமாவளவனுடைய அலுவலகத்துக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் போயினாரு. அவர் போன உடனே கரண்ட் போயிடுச்சுங்க அப்படின்னாரு. கரண்ட் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க உட்காந்து 1 மணி நேரம் இருட்டுக்குள்ள உட்காந்து பேசிட்டு வந்தாங்க. அதை திருமாவளவனே குறிப்பிட்டாரு. கூட்டணி கட்சி அலுவலகத்துக்கே கரண்ட் கொடுக்க முடியாத நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆட்சியினுடைய நிர்வாகம் நடத்துகிற அவர்களுடைய பனையூர்லயே பவர் போயிடுச்சு, பனையூர்லயே பவர் கட்டு. ஆளுங்கட்சி என்ன பேசுதுன்னா, அண்ணன் வந்தா பவர் கிடைக்கும்னு பார்த்தா கட்சியில இருந்த பவரும் போயிடுச்சு ஐயா அப்படின்னு ஆளுங்கட்சியில பேசிக்கிறாங்க, பவர் கட் ஆகி போச்சு அப்படின்னு பேசின உடனே ட்ரிகர் ஆயிட்டாரு நிர்மல்குமார். பவர் பத்தி பேசுறீங்களே, அந்த எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். இங்கதான் அசிங்கப்பட்டார் நிர்மல்குமார். என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட போறோம் மின்சாரத்துறை குறித்து. பூதம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. இதே மாதிரிதான் வெள்ளை அறிக்கை நிதிநிலை அறிக்கை வச்சு காரி துப்பிட்டாங்க எல்லாரும். சும்மா வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டு அதுல ஒண்ணு இல்லை கீழே போடுன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடுச்சிங்க.
அதுல ஒண்ணுமே இல்லை. சமீபத்தில் வெளியான வெள்ளை அறிக்கையில இப்போ வெள்ளை அறிக்கை வரப்போகுது மின்சாரத்துறைன்னு சொல்லிட்டு இருக்கார் சிடி நிர்மல்குமார். இன்னைக்கு சொன்னார் அவையில. சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, உங்க லட்சணம் தான் தெரியுமே, உங்களுடைய நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது பேர்ல உங்க மேல வழக்கெல்லாம் இருக்குல்ல தெரியுமில்ல அப்படின்னு நிறைய விஷயத்த பேசணும்னு அதையெல்லாம் உடனடியா டக்குன்னு வந்து சபாநாயகர் உள்ள பூந்துட்டார். இல்ல நீங்க பேசுற தப்பு, அது பேசக்கூடாது, அதனால அது பேசுறது எல்லாத்தையும் நான் வந்து நீக்கிடுறேன் அப்படின்ட்டார். இன்றைக்கு சட்டசபையில அமைச்சர்களே அவங்க பேசுனத அவை குறிப்பில நீக்குகிற அவலம், கேவலம், தவறான ஒரு விஷயம். கத்துக்கவே தெரியாத அமைச்சர்கள். அதான் சொல்றேன், அதனாலதான் இவர்களை தற்குறிகள்னு சொல்றாங்க, மங்குனிகள்னு சொல்றாங்க. அடிப்படை அறிவு இல்லாம ஏதோ அகஸ்மாத்தா பதவி கட்சி உட்காந்துட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியல. அவைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அது அப்படிதான் பேசணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, உங்கள் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு தகவலை சொல்றேன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு மாண்புமிகு முதல்வர்னு சொல்லித்தான் ஆகணும். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அதுதான். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறது சோசப்பு விஜய் தான். சோசப்பு விஜய் வந்து அவர் தான் முதலமைச்சர் நமக்கு. அப்ப அவரை அப்படித்தான் சொல்லணும் அவைக்குள்ள. வெளியில நீங்க யூடியூப்ல பேசுங்க, வெளியில வந்து நீங்க போய் வந்து மீட்டிங்ல பேசுங்க, என்ன வேணா எப்படி வேணா பேசுறீங்க. அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு போலீஸ் வச்சு மிரட்டி பார்ப்பாங்க, எதனா பண்ணிட்டு போவாங்க. ஆனா அவைக்குள்ள ஒரு மரபோடு மரியாதையோடு தான் பேசப்படணும் யாராக இருந்தாலும். அந்த அடிப்படையில அவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தவறான தேர்ட் கிரேட் லெவல் வார்த்தைகளை யூடியூப்ல பொது வழியில பேசுற மாதிரி வார்த்தைகள்லாம் விட்ட உடனே அதெல்லாம் இங்க நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோஷம் போட ஆரம்பிச்ச உடனே சுதாரித்து கொண்ட சபாநாயகர் அதை உள்ள புந்து ஆஃப் பண்றாரு. இல்ல அவர் பேசியது வந்து அவைக்குள் இருக்காது, அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சிடி நிர்மல்குமார் மண்டையில நறுக்குன்னு 2 கொட்டு வச்சார். அதோட சும்மா விடல, ஆதவ் பேசின பேச்சுக்கும் நறுக்குன்னு 2 கொட்டு வச்சார். ஆதவ் பொய் சொன்னார். அவையில தமிழ்த்தாய் வாழ்த்தே பாடப்படலைன்னு ஒரு பொய்யை சொன்ன உடனே சபாநாயகர் உள்ள புந்து தப்புங்க, பாடப்பட்டுச்சு, நீங்க தவறான தகவலை அவை கொடுக்காதீங்கன்னு. இதோட விடல, ஆதவ் இன்னொரு அடியும் வாங்கினார். என்ன அடி தெரியுமா? 3 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் சீண்டல் நடந்து கொலை நடந்திருக்கு. 3 வயசு குழந்தை, கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைக்கெல்லாம், பெண் குழந்தைக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை பண்ணி கொன்றுக்கானுங்க. அந்த குழந்தைகளோட உடம்பு கூட குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்காம அதை போலீஸே எடுத்துட்டு போய் வேற எங்கேயோ போய் தகனம் பண்ணி புதைச்சு விட்டாங்க. அதை பார்த்த உடனே நம்ம இருப்பது உத்தரப்பிரதேசத்திலயா மகாராஷ்டிரியான்னு தெரியாத அளவுக்கு தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு ஒரு உண்மையை சொன்னார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். உடனே நானும் கவுண்டர் கொடுக்குறேன்னு இந்த முந்திரி கொட்டை பெரியசாமி இருக்காருல்ல, நம்ம ஆதவ், அவர் உள்ள பூந்து 2 வயசு குழந்தை கூட திமுக ஆட்சி காலத்துல பாலியல் கொடுமை நடந்ததுன்னு டக்குன்னு வந்து சபாநாயகர், ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, உடனே இவர் உள்ள பூந்து ஆதாரம் இல்லாம நீங்க பேசக்கூடாதுங்க, அதனால நீங்க பேசுறது அவைக்கு நீக்கிறேன்ட்டார். மீண்டும் சபாநாயகர்கிட்ட நறுக்குன்னு கொட்டுவானார். இந்த மாதிரி இன்று மட்டும் கிட்டத்தட்ட 5 முறை குறுக்கிட்ட முந்திரி கொட்ட பெரியசாமி அமைச்சராக இருக்கிற ஆதவ் அவர்கள் சபாநாயகரால் மண்டையில கொட்டு வாங்கப்பட்டார். வார்த்தைக்கு வார்த்தை நானும் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இன்றைக்கு உதயநிதியால் கடுமையான வார்த்தை செருப்படி வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழி பிதிங்கி போச்சு ஆதவ் கோஷ்டி. ரீல்ஸ் கூட போட முடியாது, கட் பண்ணி பேசக்கூட முடியாது, ஏன்னா பேசுறது போற அவை குறிப்பில் இல்லை, அதை கட் பண்ணி போடவே முடியாது. நீங்க அப்படி மாட்டி முடிச்சுது. நம்ம முந்திரி கொட்டை சின்னசாமி இருக்காருல்ல, யாரு, ராஜ்மோகன், அவை முடிந்து விட்டதுங்க. எதிர்கட்சி தலைவர் பேசி முடிச்ச உடனே அவ்வளவுதான், இத்துடன் இன்றைய சபை நிகழ்வுகள் நிறைவு பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாளை காலை தொடங்கும்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு கை தூக்கின்னு எந்திரிக்கிறார். அதான் முந்திரி கொட்டை சின்னசாமி, ராஜ்மோகன். அமைச்சர் எந்திரிச்சானோன்னு சபாநாயகருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சரி பேசுங்க எல்லாரும் அவ்வளவுதான், அவை முடிஞ்சுன்னு எந்திரிச்சாங்க. எல்லாம் உட்காருங்க, அமைச்சர் பேசுறாரு. இது வந்து அவைக்கு மரியாதைக்கு மாண்புக்கு மரபுக்கு அழகில்லை. சபாநாயகர் அவர்களே, நீங்க ஜால்ரா அடிக்கலாம், தப்பு இல்லை, ஆனா இது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க உங்க வாயாலேயே சபை நிகழ்வுகள் இன்றைய நிகழ்வுகள் முடிவு பெற்றன, நாளை காலை தொடரும்னு சொல்லிட்ட பிறகு யாருமே எந்திரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், க்ளோஸ். அந்த அவையினுடைய ஒரே ஒன் மேன் ஷோ, ஆர்மி நீங்க மட்டும்தான், உங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க அவை முடிஞ்சிடுச்சுன்னு. அப்புறம் எப்படி அவர் எந்திரிக்கிறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் கவுண்டர் கொடுக்குறாராம். ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. எதிர்க்கட்சிகள் பேசி முடிச்ச உடனே முதலமைச்சர் ஒன்னா எந்திரிச்சு பேசலாம், புரிஞ்சுங்க. ஆனா இங்க எல்லாருமே முதலமைச்சர் இல்ல,
எல்லாருக்கும் பவர் கொடுத்துட்டாருல. உள்ளுக்குள்ள வந்து வந்த உடனே எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீயும் வச்சுக்கோன்னு 10 பேர் பாஸ்வேர்டு கொடுத்து வேலை செய்ய விடுவாங்கல்ல. அந்த மாதிரி அவைக்குள்ள முதலமைச்சர் பேச வேண்டிய காவல்துறை தொடர்பான விஷயமா இருந்தா ஆதவ் பேசுவாரு, அது தொடர்பாக இருந்தா நிர்மல்குமார் பேசுவாரு, போலீஸ் பத்தி கேட்டா பெண் காவலர்கள் பத்தி, ஒரு சிங்கப்படை கேட்டா நம்ம கல்வி அமைச்சர் பேசுவாரு, கல்வி அமைச்சர் கல்வித்துறையை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுவாரு. ஏன்னா கல்வித்துறையில அவ்வளவு காரி துப்புற வேலை நடக்குது, சினிமா தியேட்டர் மாதிரி நடக்குது. அதையும் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாரு. கல்வி நிலையங்கள்ல பாட்டு போறது தப்பு இல்லைங்க, சினிமா பாட்டு போறது தப்பு இல்லை, ஆனா ஆபாச வார்த்தைகள், அர்த்தம் வந்து கேவலமான வார்த்தைகளை போட்டு ஆட வைக்கிறது, பள்ளி குழந்தைகள்கிட்ட தவறான செய்திகளை காமிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு இல்லை. முதலமைச்சர் பதில் உரையில் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு தான் பதில் உரை. என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றது தெரியல. இதற்கு தான் பதில் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ராஜ்மோகன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. சம்பந்தமே இல்லாம சிங்கப்பெண் அதிரடி படைக்கு பதில் சொல்றாரு. சோபா மாடலுக்கு வந்து நீங்க பிளாஸ்டிக் சேர் போர் உட்கார வச்ச கேட்ட கேள்வி என்ன, சோபா எது கொடுத்தீங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்றது துப்பு கிடையாது, துப்பு இல்லை. ஆனா சேர் போட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுக்கலாம், அதை விட நாங்க சோபாவில் உட்கார வைக்கிறோன்னு தான் உங்க காரி துப்புதப்பா. உங்களுக்கு தான் ஆளை கூட்டி சேர்க்குறீங்க, எல்லா வேலையும் பாக்குறீங்கன்னு அசிங்கப்படுறீங்கல்ல. இது எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? ஆக இன்றைய சபை நிகழ்வுகளில் இதெல்லாம் மிக குறிப்பாக பார்க்கப்பட்ட விஷயமாக இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் திருப்பணிகள் செஞ்ச விஷயத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த அரசு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு போது பார்க்கிங் பிரச்சனை வந்துச்சு. கோயிலில் வந்து இந்த குன்னூர் கிட்ட ஊட்டி கிட்ட இருக்கிற ஒரு கோயிலில் தேவையில்லாமல் பார்க்கிங் மல்டிப்ளெக்ஸ் பார்க்கிங் கட்டடம் கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளி, அதை நிறுத்திட்டோம் நாங்கன்னு பெருமையாக பேசினாரு ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர். அதுக்கு டேட்டாலாம் எடுத்து பேசினார். சேகர் பாபு வச்சு வாங்கிட்டார். நான் ஒன்றும் என் வீட்டுக்கு கட்டிக்கல, அந்த ஊட்டியில் இருக்கிற எல்லா 56 கோயில் இருக்கு, எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று சுற்றுலா பயணிகள் வருவர்கள் வாகனங்களை நிறுத்திட்டு அவங்க சுற்றி பார்க்கறதுக்கு வசதியாக, எல்லார் வசதிக்காகவும் கோயிலுக்கு வருகிறவர்கள் வாகனம் நிறுத்தி கொள்ளும் வசதிக்காக தான் அந்த அடுக்குமாடி பார்க்கிங் வசதி உள்ள விஷயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். இன்னைக்கு உங்களுக்கு யாரு டேட்டா கொடுத்தானோ அதே அதிகாரி தான் அன்னைக்கு அந்த அறிவிப்பே செஞ்சவர். அதனால வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இதை எடுத்துக்கிட்டு யாரும் கோயில் சொத்தை எடுத்து வேற எதுவும் பண்ணல, நாங்க கோயிலுக்கான விஷயம் அவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரமேஷுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. ரமேஷ் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறதா நினைச்சு என்னத்தையோ டேட்டாவை எடுத்து வெளியே விட்டாரு. இந்த டேட்டால எதுவும் உண்மை இல்லை. அது தனி ரமேஷுக்கு தனி ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு, தனி வீடியோ நான் போடுறேன். அந்த திட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காருல்ல, அது தொடர்பாக ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது நான் அப்புறமா வேற ஒரு வீடியோவில் போடுறேன். இப்படியாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுல கடுமையான விஷயங்களை ஆதாரத்தோடு பல டேட்டாஸை எடுத்து அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. ஃபைனலா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து நன்றியும் சொல்லியிருக்காரு, வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து காலை உணவு திட்டத்தை வந்து அங்கே 5வது வரைக்கும் வச்சிருந்தோம், நீங்க 8வது வரைக்கும் அதை மாத்திருக்கீங்க, அது நம்ம வந்து செப்டம்பர் 15லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வாழ்த்துன்னு சொல்லிட்டு நான் முதல்வன் திட்டத்தை எதுக்கு நிப்பாட்டினீங்க, எதுக்கு மாத்துனீங்கன்னு கேட்டார். ஏன்னா அந்த திட்டத்தின் மூலமாக யூபிஎஸ்சி படிக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் முதல்வன் திட்டம் வந்து உண்மையிலேயே அது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு பேசுனதுக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த இன்னொரு அமைச்சர் இருக்காரு சிடி நிர்மல்குமார், இவர் மின்சாரத்துறை, நல்லா கவனிச்சுக்க மக்களே, இவர் மின்சாரத்துறை. ஊரு பூரா பவர் கட்டு, அந்த பவர் கட்டை காரி துப்பிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். அதாவது என்னன்னா, நீங்க வந்து கெரியரின் உச்சத்தில் இருந்தார், அப்புறம் டிஃபன் கேரியரோடு சட்டசபைக்கு வருகிறார், கடைசியில் இப்போ வந்து பீஸ் கேரியர்ல போய் ஆட்சி முடியுது அப்படின்னு இன்னைக்கு பிறந்த நாள் அதுவும் அவரை போட்டு புழக்கிறீங்களே உதயநிதி ஸ்டாலின், இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? என்னதான் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாலும் அது வந்து அவர் எழுதலையாம், அவர் வந்து கம்யூனிஸ்ட் தோழர் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாராம், அதை வந்து இவர் மேற்கோள் காட்டி பேசினார். இதெல்லாம் உங்களுக்கு நியாயமே இல்லைங்க. நீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சோசப் விஜயோட பிறந்த நாள் அதுவுமா இப்படிலாம் நீங்க வந்து கெரியர் உச்சத்துல இருந்தீங்க, டிஃபன் கேரியரோட வந்தீங்க, அப்புறம் கடைசியில் பீஸ் கேரியர்ல வந்து நிக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கறது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியதுங்க. அதை நான் வந்து அனுமதிக்க முடியாது. நீங்க சோசப் விஜயை அந்த அளவுக்கு நீங்க வந்து விமர்சிச்சிருக்க கூடாதுங்க, அதை ஏத்துக்க முடியாதுங்க நம்ம அப்படின்னு தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் சொல்லுவீங்க. ஆனா அப்படித்தான் நடக்குது. இப்ப கெரியர் உச்சத்துல இருந்தாரு, பீஸ் கேரியர்ல தான் இருக்கு. இப்ப பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்கன்றாங்க. அதுக்கு தான் சிவசங்கர் காரி துப்பிட்டாரு. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஏன் பகல்ல பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போறான்,
வீடியோ வெளியிடுறாரு அமைச்சர் சிடி நிர்மல்குமார். பாத்தீங்களா மக்களே, பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போறாங்க, பாத்தீங்களா வீடியோ இருக்கு ஆதாரம், இப்படிதான் வந்து இதை வேண்டுமென்றே சமூக விரோதல் செய்யறாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டாரு. பகல்ல பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு ராத்திரில எப்படா கரண்ட் கட் ஆகும், அப்ப டைமர் ஏதாவது செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டு காரி துப்பிட்டார். புளிச் அப்படின்னு துப்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி துப்பிட்டார். பதில் சொல்ல முடியல. இப்போ ஏற்கனவே சிடி நிர்மல்குமார் மின்சாரத்துறையில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா, இவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, அவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, இந்த பஞ்சாயத்து இருக்குன்னாரு. செந்தில் பாலாஜி ஏஞ்சி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. இதே பற்றாக்குறையான நபர்களை வைத்துக்கொண்டு இதே அளவுக்கு கடன் சுமையோடு தான் கடந்த ஆட்சி காலத்துல பவர் கட்டே இல்லாத அளவுக்கு நாங்க வந்து அரசாங்கத்தை நடத்தணும். சும்மா குறை சொல்றதை விட்டுட்டு ஆட்சி நிர்வாகத்தை நடத்த வழியை பாருங்க, கரண்ட் கட்டை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கன்னு காரி அவரும் புளிச்சுன்னு துப்பிட்டார். இன்றைக்கு அவையில பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதுக்கு குறிப்பாக உதயநிதி பேச ஆரம்பிச்ச பிறகு அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி பதில் சொன்னாரு, ஒரு பக்கம் சிடி நிர்மல்குமார் வந்து குறை சொல்றேன்னு உள்ள பூந்தாரு, ரமேஷ் அறநிலைத்துறை அமைச்சர் உள்ள பூந்தாரு, பிளஸ் வந்து ஆதவ் ஏஞ்சு அடி வாங்கினார். 100% இன்னைக்கு அடிச்சது திமுக ஆளுங்க இல்ல, அங்கதான் பெரிய ஹைலைட்டே. அடி வாங்கினது ஆதவ், அடிச்சது சபாநாயகர். அவங்க கட்சி சபாநாயகரே ஆதவ பொலன்னு பொழந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம வந்து ஆதவ அவர்களுடைய காண்டாகி போய் சபாநாயகரை மாத்திட்டு வேற ஆளை போட்டாலும் போடுவார். வேற யாரையாவது சபாநாயகரை மாத்திடுவார். இவருனால சேம் சைட் கோல் அடிக்கிறாரு, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு முட்டுல கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு அவருக்கு ஒரு சோபாவை பார்சல் போட்டா தான் சரியா வரும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. இப்ப அதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே, எனிவே மக்களே, என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் நாளைக்கு பதில் வேணும்னு கேட்டிருக்காரு. முதலமைச்சர் பேசியே தீரணும், இது கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே தீரணும்னு கண்டிஷன் போட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர். என்ன பண்ண போறாரு, நாளைக்கு என்ன பேச போறாரு. இன்னைக்கு வந்து அதிசயமா சிரிச்சிட்டார். நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரி அதிசயமா உலக அதிசயங்கள் 7 8வது அதிசயம் இன்றைக்கு நடந்தது அவையில. நம்ம சோசப் விஜயா இருக்கிற முதலமைச்சர் சிரித்து விட்டார். குபீர்னு சிரிக்க வேண்டியதை கூட அடக்கிட்டு அப்படியே வந்து மௌனமா சிரிக்கிறாரு. ஏன் சத்தமா சிரிச்சாதான், இல்லைன்னா வந்து சபாநாயகர் சந்தோஷமா சிரிச்சார். ஜேசிடி பிரபாகரன் பயங்கர ஹாப்பியா சிரிச்சாரு, எதிர்கட்சி தலைவர் உழுந்து சிரிச்சாரு, எல்லாருமே அவையே பயங்கரமா சிரிச்சுது. ஆனா இந்த நம்ம அமுக்குனியா உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, அமைதியின் சொரூபமா அப்படியே சாந்த சொரூபி, நானு ரொம்ப அமைதியானவன், ரொம்ப நல்லவன், நானு தூய சக்தி நானு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் மட்டும் சிரிப்பு அடக்க முடியல. ஆனாலும் அதை அப்படியே வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பெல்லாம் நீங்க வந்து உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். நான் கடந்த வீடியோலயே அதை நான் போட்டிருந்தேன், பின்னாடி கிளிப்பிங், அந்த கிளிப்பிங்கை போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. எனவே இப்படியாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவருடைய எதிர்கேள்விகளை சமாளிக்க முடியாம பயங்கரமா பதறி போனது சட்டமன்றம். அமைச்சர்களை ஏஞ்சி எவ்வளவோ முட்டு கொடுத்து பார்த்தோம். அவருடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்களை ஏற்றப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இதுக்கு பதிலுரை மூலமாக என்னென்ன விஷயங்களுக்கு பதில் சொல்ல போறாரு, எதற்கெல்லாம் முட்டு கொடுக்க போறாரு, எதையெல்லாம் அவர் வந்து பதில் சொல்லி சமாளிக்க போறாரு. கடைசியா உதயநிதி சொல்லிட்டாரு, 2500 ரூபாய்க்கு பதில் சொல்லுங்க, 3000 ரூபாய் தரேன் நீங்களே பதில் சொல்லுங்க, 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே பதில் சொல்லுங்க, சிலிண்டர் வரும்னு சொன்னீங்களே சொல்லுங்க, வாக்குறுதிகள் என்ன ஆச்சு, எப்பதான் தருவீங்க, அதையா சொல்லி தொலைங்கன்ட்டார். எனவே மக்களே, இது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏதோ காரணத்தினால் நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. உங்களை அன்பாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பதிவுகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமான முறையில் பதிவு பண்ணீங்கன்னா மிக மிக மகிழ்ச்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். கடந்த வீடியோவில் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு, எங்க தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பத்தி அவதூறா வேற எதுவும் அசிங்கமா பேசுற வேலை வச்சுக்காதன்னாரு. எனக்கு புரியல. அந்த நண்பர்ல அவர் வந்து முழுசா வீடியோ பார்க்கல நினைக்கிறேன். நான் யாருக்கும் அசிங்கமாக பேசுவது எப்பவுமே என் பழக்கம் இல்லை. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் தவறாக பேசினா அது தப்புன்னு சுட்டி காட்டுறதுல நான் கவலைப்பட போறதும் கிடையாது. இன்றைய பேச்சில் அவங்க பேசுனதுல இந்த காமெடி நடந்துச்சுன்னு போட்டிருந்தேன். முழுசா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. வீடியோவும் பார்க்கறது இல்லை, தம்ப்நெயில மட்டும் பார்த்துக்கிறது, அதை டைட்டில் பார்த்துட்டு நுனிப்புள்ளி மேய்ஞ்சிட்டு போய் கமெண்ட் அடிக்கிறது. இந்த மாதிரி ஆட்களை தான் தற்கொலைன்றோம். பட் தேமுதிகலையும் அந்த மாதிரி தான் இருக்கீங்களாப்பா? முழுசா வீடியோ பார்த்து கமெண்ட் அடிக்க மாட்டீங்களா? கமெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி படிங்க, பாருங்க, கேளுங்க, அப்புறம் எது ஒன்றா போடுங்க. நன்றி மக்களை, மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம்.